சென்னை நீலாங்கரையில் உள்ள நாதக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் போர்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. சம்மனை இங்கே ஒட்டி செல்லவும் என அந்த போர்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வீட்டில் நேற்று சம்மன் ஓட்டப்பட்டது. அதனை கிழித்ததாக காவல்துறையினர் தாக்கியதாக கூறி நீலாங்கரை போலீசார் பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் வீட்டு பணியாளர் சுபாகர் 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இன்று காலை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று மாலை 6 மணிக்கு ஆஜராவதற்கான கால அவகாசத்தை அவர் சீமான் தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அதுக்கான கோரிக்கை வைக்கப்பட இருக்கிறது. தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டில் ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலகையில் சம்மன் ஒட்ட வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்கு வந்து இந்த பலகையில் ஒட்டவும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இவ்வளவு சர்ச்சைக்கு நடந்த பிறகு இந்த பலகை என்பது அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக சீமானுடைய மனைவி கயல்விழி செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளரை சந்திக்கும் போது பல்வேறு விஷயங்களை அவர் செய்தியாளரிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். போலீசாருக்கு ஈகோ பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை காரணமாகத்தான் நேற்று சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினர் ஈகோ அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். போலீசார் வேண்டுமென்றே திட்டமிட்டு இது போன்ற செயலில் நேற்று அவர்கள் ஈடுபட்டதாக பகிரங்க குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எங்கள் வீட்டு காவலாளி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அவரிடம் துப்பாக்கி உரிமம் முறைப்படி வைத்திருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சம்மனை நான் தான் கிழிக்க சொன்னதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய சம்மனை படிக்க வேண்டும் என்று நான் தான் கிழித்து தர வேண்டும் என்று தனது பணியாளரிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் நேற்று தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து இது போன்ற செயலில் ஈடுபடுவார்கள் என்று நான் ஒரு துளியும் எதிர்பார்க்கவில்லை. எங்களை மனதளவில் கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் காவல்துறையினர் திட்டமிட்டு செயல்படுவதாக அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நான் வீட்டில் இருந்தபோது யாருமே என்னை சந்தித்து சம்மனை வழங்கி இருக்கலாம், ஆனால் அப்படி வழங்காமல் வீட்டில் கதவில் அவர்கள் ஒட்டி சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் காவல்துறையினர் திட்டமிட்டு இந்த செயலில் நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் அவர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வழக்குகளை சீமான் சட்டப்படி சந்திப்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன் மீதான அனைத்து வழக்கிலையும் சீமான் சட்டப்படி சந்திப்பார், அவர் எந்த விதத்திலும் பயப்படவில்லை என்று கயல்விழி செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.